யாரு? நான் தான். இப்போ போன் பண்ணிருந்தேன்ல. உட்காருங்க. என்ன விஷயம்? விஷயம் கொஞ்சம் ரகசியமானது. அதனால தான் போன்ல பேசல. நீங்க ஃபீஸ் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் விளக்கமா பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் இருக்காங்க. நாம அங்க போலாமா? இன்னைக்கு ராத்திரி நான் ரமேஷோட காலை பிடிச்சு கேட்டுவேன். அதுவும் பலிக்கலன்னா அப்புறம் நான் எல்லாத்தையும் உங்க கையில விட்டேன். கொல்லணுங்கிறது இல்ல, ஆனா ஒரு வருஷத்துக்கு அவன் எந்திரிக்கவே கூடாது. இனிமே என் கண்ணு முன்னால வராதபடி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அவன் கிடக்கணும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 4 பேரை ஏற்பாடு செய்யறேன். அதுல ஒருத்தன் பெரிய கில்லாடி. எல்லாருக்கும் சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய் வேணும். சரி, கொடுக்குறேன். அவனை நீங்க மீட் பண்ண போற இடத்தை நான் பார்க்கணும். அதை பத்தி சுந்தரம் உங்ககிட்ட சொல்வார். வாங்க. இதான் அவங்க மீட் பண்ண போற இடம். மேடம் எல்லா இடத்தையும் இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பரம ரகசியம். அதோ அந்த இடத்துல தான் மேடம் அவங்ககிட்ட பேசுவாங்க. எவ்வளவு சொல்லி அவன் அதை கேட்கலன்னா காப்பாத்துக்கன்னு கத்திக்கிட்ட மேடம் ஓடுவாங்க. அதுதான் உங்களுக்கு சிக்னல். தனியா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ரவுடி கலாட்டா பண்ண வந்தா ஜனங்க அவனை என்ன செய்வாங்களோ அதே மாதிரி நீங்க செஞ்சிடு. புரிஞ்சது. சத்யா, நீ அங்க உட்கார்ந்து இருக்கணும். நீங்க இந்த பக்கம் இருக்கணும். எந்த வழியிலையும் அவன் தப்பிச்சிடக்கூடாது. ஓகே பாஸ். ஹலோ அம்முகுட்டி, நான் மர்ஃபி அங்கிள். மம்மி கிட்ட கொஞ்சம் போன கூட. மம்மி, மர்ஃபி அங்கிள் கிட்ட போன் வந்திருக்கு. நகரே. ஹலோ அங்கிள், சௌக்கியமா? ஏமா ஜூலி, உன் தங்கச்சி மர்லின் அவ இப்ப எங்க இருக்கிறா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள், யாராவது இருக்காங்களா பக்கத்துல? இருக்காங்களே, போலீஸ் பக்கத்துல இருக்குது. எனக்கு அவ எங்க போனான்ற விஷயம் தெரியாது. ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்றேன். போன டக்குன்னு வச்சுட்டா. நீங்க எதுக்காக மிஸ்டர் போலீஸ் பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க? போலீஸ் பக்கத்துல இருக்கிறதால தான் இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி கூமுட்ட ஐடியாவை இனிமே சொல்லாத. வாங்கய்யா. ஹலோ, என்ன பிரச்சனை இதெல்லாம் மர்லின்? இப்ப மர்ஃபி அங்கிள் போன் பண்ணாரு. போலீஸ் அங்க வந்திருக்கு. எதுக்காக இப்படிலாம் செய்யற? நான் அன்னைக்கே சொன்னல அவன் வம்புக்கு போகாதேன்னு. இல்லைங்கக்கா, என்னால போகாம இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் ப்ரொஃபஷனை நான் என் உயிரா மதிக்கிறேன். என் அழைக்க யாரோ முயற்சி பண்றாங்க. ஒருவேளை அவனுக்கு பின்னணியில வேற யாராவது இருக்கலாம். அவனோட நிச்சயம் நான் பேசத்தான் போறேன். என்னை இப்ப தடுக்காதீங்க. மெர்லின், நான் இப்ப சொல்றத நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என் உடம்பு மனசு அவனுக்கு வேணும்னா ஒரு காலத்துல அது நடக்காதுங்கிறத அவனுக்கு புரிய வைக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவன் மாதிரி இருக்கிற எவனும் கடல் கண்ணை வச்சுட்டு இனி என்கிட்ட வரக்கூடாது. நீங்க இதுல தலையிட வேண்டாம். என் விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். சார், நாம சந்தேகப்பட்ட இடங்கள்லாம் சர்ச் பண்ணிட்டோம். எங்கேயுமே அவன் வந்ததா இதுவரைக்கும் தெரியல. முக்கியமான இடத்துல எல்லாம் அவன் போட்டோ ஓட்டி வச்சிருக்கோம். சிட்டில இருக்கிற மெயின் ஸ்டேஷனுங்க எல்லாம் எங்க அப்சர்வேஷன்ல இருக்கு. அவங்க எங்க மீட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். யார் அந்த ஜூலி? மெர்லினோட அக்கா சார். அப்பப்போ மெர்லின் அவங்க வீட்டுல போய் தங்குவாங்க. ஒரு குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்காரு. அவங்க எங்க இப்ப இருக்காங்க? விழுப்புரத்துல. அந்த ஊர் எஸ்பிக்கு போன் பண்ணு. ஹலோ அமாவாசை சார், நான் ரமேஷ் பேசுறேன். ஹலோ, ஹவ் ஆர் யூ? என்ன விசேஷம்? ரமேஷ் சார். எஸ் மிஸ்டர் ரமேஷ், சொல்லு. சார், இன்னைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு நான் மெர்லினை மீட் பண்ண போறேன். கரெக்டா 7 மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த இடத்துல மீட் பண்ண போறோம்னு சொல்றேன். எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. ஐ மீன் போலீஸ் ப்ரொடெக்ஷன். என்னமோ தெரியல, மெர்லின் என்ன ஒரு விரோதியாவே நினைக்கிறாங்க. அவங்க என்ன ஏதோ செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. போலீஸ் பக்கத்துல இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நான் கரெக்டா 7 மணிக்கு இதே நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் ஹெல்ப்.
மிஸ்டர் ரமேஷ், கமிஷனர் பாபு பேசுறேன். ஹலோ சார், ஹவர் யூ? ஃபைன். நீ மெர்லினை மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை சந்திக்க விரும்புறேன். சாரி சார், அது முடியாது. மெர்லினை நானும் சந்திக்க போறது என் வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்திக்க நான் விரும்பல. ஓகே, அதுக்கப்புறம் உன்னை சந்திக்கலாமா? அது என்னால சொல்ல முடியாது சார். இந்த சந்திப்போட முடிவை பொறுத்து தான் என் எதிர்காலமே அமைய போகுது. அது சரி, நீங்க எங்க மீட் பண்ண போறீங்க? அது எந்த இடம்னு மெர்லின் 6:30 மணிக்கு தான் எனக்கு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் நாங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். கரெக்டா 7 மணிக்கு. அது இருக்கட்டும், இப்ப நீ எங்க இருந்து பேசுற? சார், எனக்கு நிரந்தரமா ஒரு வீடு இல்ல, சொந்தமா ஒரு ஆபீஸ் இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? சரி, இப்ப எங்க இருந்து பேசுறேன்னு சொல்ல. நீங்க என்ன பார்க்கணும், அவ்வளவுதானே? பின்னாடி திரும்பி ஜன்னல் வழியா பார்த்தா தெரிவேன். A very efficient police crew and a very smart criminal. இனி நாம பேசாம கையை கட்டிட்டு இருக்கலாம். கூப்பிடுவான், கரெக்டா 7 மணிக்கு போன் பண்ணுவான். அவன் தான் ஸ்மார்ட்ங்கிறத நம்ம கிட்ட கொஞ்சம் காட்டுறான், அவ்வளவுதான். And of course he is smart, dangerously smart. சிட்டியை நாம 4 பிரிச்சுக்கலாம். நார்த் ஏரியாவை அருண் கவனிச்சுக்கணும். எஸ் சார். ஈஸ்ட விக்ரம் பாத்துக்கணும். எஸ் சார். சவுத் ஏரியாவை அமாவாசை கவனிச்சுக்கணும். ஓகே சார். வெஸ்ட் ஏரியாவை நான் பாத்துக்கிறேன். அவங்க எங்க சந்திக்க போறாங்கன்னு அவன் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அந்த ஏரியால உள்ளவங்களுக்கு நான் மெசேஜ் பாஸ் பண்ணிடுவேன். so that you can reach the spot immediately. Remember, எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டோம்னா அப்புறம் ரமேஷை பிடிக்கிறது சுலபமான காரியம். மைண்ட் இட். என்னது? மேடம் கொடுக்க சொன்னாங்க சார். ஓ, நான் தான் ரமேஷ். அதை அவங்களுக்கு கொடுத்தனுப்புனது நான் தான், தூங்கறதுக்கு. இங்க பார், நீங்க போட்ட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டதால திரும்பி போயிட்டேன்னு மெர்லின் கிட்ட போய் சொல்லிட. தழுவ கைகள் துடிக்குதே, என்னை தொடாதே
இதயம் மெல்ல நழுவி உனது மடியில் வீழ்ந்ததே தூண்டாத ஆசையை இரண்டு கைகள் ஏந்தி வந்தேன் உனது பார்வை உயிரை உறிஞ்சது அன்பே மண்ணோடு எதுவும் தனியாக இல்லை நான் மட்டும் தனியே வாழ்ந்தாலே தொல்லை என்னோடு காண்போம் இன்பத்தில் இல்லை சார், ரமேஷ் பேசுறேன். மெர்லினும் நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். நான் பீச் ரெசார்ட்ல இருக்கேன். சீக்கிரம் வாங்க. இட்ஸ் அவர் ஏரியா கம் ஆன் குயிக்